எனக்கு தெரியண்டா உங்க குணம். ஓவரா ஒருத்தனை தூக்குறீங்கன்னா படவார்னு கீழே போட்டுருவீங்க. என்னங்க கலாட்டம்? என்ன சார், கொள்ளைக்கும் கலாட்டான்றீங்க, கொண்டாட்டத்துக்கும் கலாட்டான்றீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஓஹோ, உனக்கும் ஒரு பிறந்த நாள், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், ஒரு கேடா? ஏன் கொண்டாடக்கூடாது? நான் மனுஷன் சார், என்ன கொண்டாடக்கூடாது? பேசாத, இது ஜெயில். கொண்டாடக்கூடாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். நான் பிறந்ததே இந்த ஜெயில தான். பிறந்த இடம் தெரியாத பசங்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நான் இடம் தெரிஞ்சு கொண்டாடக்கூடாது. பேசாத. நீங்க பேசாம தான் நான் பேசாம இருக்கேன் சார். ஒழுங்கா இருங்க. நம்ம தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறோமா? இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த உலகமே ஜெயிலுன்னு சில பேருக்கு புரியாமே இருக்கிறாங்க. அண்ணன், நீங்க சொல்றது எல்லாம் புதுமையா தானே இருக்கு. ஏங்க, உங்க அம்மா பெத்ததே இங்கதானா? சொல்றாங்க, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. அது என்ன, நம்ம கதையே வேற. இங்கேதான் நம்ம கதை நடந்திருக்கு. காலம் பூரா இங்கதான், வேற எங்க இருக்கு? என்னங்க சார், இங்க ஆளே நெருக்கடி, படுக்க முடியல. வேற ரூம்ல தள்ளுங்க சார். நாளைக்குதான் நீ வெளியே போறிய அண்ணன். நாளைக்கு நீ அவுட்டா? அதுக்குதான் அட்வான்ஸ் புக்கிங்க்கு ஆளை கொண்டு. கேன பயல்கள்லாம் கொண்டாந்து ஜெயிலுக்குள்ள விட்டுக்கிட்டு. ஜெயில என்னடா கஷ்டப்பா? முந்தி மாதிரி இருக்கு ஜெயிலு. முந்தி களி போட்டான், இப்ப சோறு, மோரு, பால். என்னடா இப்ப சாயந்தரம் ஆனவன கடலை உருண்டை. எவன்டா கொடுக்குறான்? பெத்த அப்பம் கூட கொடுக்கலடா. இப்படி அண்ணன், நீ போயிட்டீன்னா இனிமே எங்களுக்கு பொழுதே போவாதுன்னு. இது என்ன ஜெயிலாவா இருந்தது? ஒரே சிரிப்பு, ஒரே கும்மாளம் தான். ஏன்னா உனக்கு மட்டும் சிரிப்பு எப்படின்னா வருது? அழகனுடைய முடிவு சிரிப்பு தான்டா. ஏடாடே, நீ என்னடா குத்தம் செஞ்ச உள்ள வந்துட்ட? கத்திரிக்கோலா, கண்ணக்கோலா, பிக் பேக்கெட்டா ஏதாவது காய்ச்சினியா? போட்டு உடப்புதாண்ணா. அட்ட சின்ன கேஸ்ரா இது. பூட்டு உடைப்புன்னு சொல்லிட்ட போல் இருக்கு. பூட்டு உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். தப்பிச்சு இருக்கலாம். வைக்கல வச்சியோ? பத்தியில வச்சுதான் நான் பார்த்தேன். அந்த சட்டத்தை உடைச்சப்படுறான்னு சொன்னார். வேடிக்கையா இருக்கு. இவன் பூட்டை உடைச்சான், அவரு சட்டத்தை உடைக்கிற நேரம். இந்த அழுகாது. அதுக்காக என் பிறந்த நாள் கொண்டாட்டம். தின்னு, நீ ஒண்ணு தின்னு. அண்ணன், ரெங்கண்ணே, நீ போனா திரும்பி வருவியா அண்ணன்? நான் போனா திரும்பி வர்றதாவது ஏதோ அந்த சான்ஸ். போவேன், எவனாவது கொள்ளை அடிப்பான், என் தலையில வைப்பான், என்ன கூட உள்ள தள்ளுவாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனாடா, நான் வர்ற வரைக்கும் என் தட்டு, என் கோவலை எவனை ஏச்சு பண்ணக்கூடாது. சொல்லிட்ட, ஜாக்கிரதையா இருக்கணும். அத நான் பாத்துக்கிடுறேன். டயர் கம்பெனியா? மச்சான் முத்தையும் வீடு தானே? அச்சா அச்சா, அப் ஜாओ, அப் ஜாओ. ஏடா ஜாலி ஆப்பம் விடுற. हम नहीं छोड़ता. ஜோடு போட்டுன்னு போக கூடாதா? हमको चप्पल दे मारता. கப்பல்ல தான் வந்தேன். जाता है नहीं. ஓட்டா வந்து சொன்னா கூட உள்ளதான் போவேன். போலீஸ் கம்புலாவுங்க. என்னடா வீட்டுக்குள்ள வந்தா போலீஸ கூப்பிடுறீங்க? போறாரே கரையப்புறன்னு கத்துற, கழுத்தை பிடிச்சிடுங்க. அப்புறம் தெரியுமா, ஊர்ல நீ ரவுடிற, என் ஊர்ல நான் ரவுடிடா. பாஷை புரியாத பயலுக கிட்ட பெரிய தொல்லையா போயிடுச்சு. அரே சாப் கஹா பாஹர் கே ஹை சாப். இவரும் அந்த பாஷை தான் பேசுறாரு. ஏன் சார்? என்ன என்ன? ஐயோ தமிழ் சவுண்ட் இப்பதான் சார் கேக்குறேன். ஏன் சார், இத்தையன்றவருடைய வீடு தானே? நீ யாரு? நான் ஒரு மச்சான். ஓஹோ, அவர் தங்கச்சி கட்டணும்னா? நம்மள நல்லா தெரியும் போல இருக்கு உங்களுக்கு. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்ல கூட நம்ம பேர் அடிபடுது. சிங்கப்பூர் என்ன, எல்லா ஊர்லயுமே அடிபடுது. ஆமா, நீ பெரிய கில்லாடியாமே. அது வேற பிசினஸ்ல அது மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு பாகஸ்தர். நம்ம பாகஸ்தரா? போல. ஆமா, மச்சான் அவர் வெளியே போயிருக்காரு, வந்தோன்னு பாக்கலாமா? சரி, சலாம். இப்ப சலாம் போடுற.
உன்னை சொல்லி என்னடா பிரயோஜனம்? ஒவ்வொரு ஊர்லயும் வீட்டுக்கு ஒருத்தனை உங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான், வர்றவனுங்களை கேவலப்படுத்துறதுக்கு. நீ என்னைக்குதான் ஒழியுமோ? உனக்கு பத்த வைக்கவும் தெரியுது, அணைக்கவும் தெரியுதுப்பா. ஏதோ என்ன இதெல்லாம் சிக்க வச்சுடாத இழிச்ச வயன்னு. விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா. முதலாளியினுடைய காரை ஓட்டிக்கிட்டே இருந்து அவர் தங்கச்சியை காதலிச்சாள் இல்ல நீ? அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது எனக்கு தீமையை செஞ்சிடாதப்பா. ஏதோ என் மச்சான் நல்லவன்னு பார்த்தேன், அவன் என்னை விட அகில உலக ஃப்ராடா இருப்பான் போல் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல சொல்லுவான் பழமொழி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னுவான். இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூவும் நாருது. தங்கா, முத்தையாவுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லை. இது என் சொந்த பிசினஸ். ஆஹா, என் மச்சான் இன்னும் யோக்கியமா தான் இருக்கானா? பழைக்க தெரியாத பய. தங்கா, சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவனா என்ன கொண்டாந்து விட்டுருக்காரு. உன் வாயால ஆண்டவன் பேர சொல்லாது. ஆண்டவனுக்கு கேவலம், அத பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்குன்னே எனக்கே கேவலம். காரியத்தை முடிச்சிடுறேன். என்ன தர? 1000 ரூபாய் தர. 1000 ரூபாய்க்கு இந்த பிசினஸ் எல்லாம் தேவைப்படாது. கேஸ் கமிஷன் பேசிஸ்ல போனாவே 105 ரூபாய் தர்றான். இது ஸ்மக்லிங் பிசினஸ், 25% தரணும். 5000 ரூபாய் தருவியா? ஓ, கரெக்ட். பேச்சு மாறினே மூச்சு நின்னுடா. இது ஒரு கட்டுமரம். தைரியமா போய் செஞ்சுட்டு வா. நான் இங்கே இருக்கேன், வந்தோட பணம் தரேன். நான் நம்பிதான் தண்ணியில இறங்குறேன், பாத்துக்கோ. எங்க தைரியமா போ, நான் இருக்கேன். இந்த வாய் அயோக்கியப்பட்டவங்களாக என்ன போல உள்ள பெரிய மனுஷன் பேரலங்கிறது பாத்தீங்களா? முடிச்சு பார்த்து இவன் மக்கள் பட்டியும் பேர் வந்துட்டான். ராமதோர என்ன கதைய மாத்திர சார், நான் இந்த ஊர் அல்ல, இந்தியாவில இருந்து என்னுடைய மச்சனை பார்க்கலான்னு வந்தேன். வந்த இடத்தை இந்த ஸ்மக்லிங் வேலை செய்ய சொன்னது இவன் தான். என்ன அவர் என்னுடைய கைது போடக்கூடாது. ராமதோர இடம் சரியில்லடா, இல்ல நான் உன்னை தொலைச்சிருப்பேன். அயோக்கியத்தனம் செய்யறதுலயும் கொஞ்சம் நியாயம் வேணும்டா. என்ன நான் ஜெயிலுக்கு தானே போறேன், அனுப்புடா. நீ நல்லா இந்தியாவுல 3 ஜீவன் என்னால வதங்க போகுது. ஆனா வெளியே வந்து உன்னை நான் என்ன செய்யறேன்னு பார். கதவு பூட்டி இருக்கு, தெரியலையே. ஐயா, இந்த வீடு பூட்டி இருக்கு. இங்க சம்சாரம் குழந்தைகள் இருந்தாங்க, பேர் செல்லம்மா. அவங்களை பத்தி ஏதாவது தெரியும்? அது ரொம்ப நாளா பூட்டிதாங்க கிடக்கு. எதுக்கு அந்த மண்டபத்துல போய் விசாரிச்சு பாருங்க. போர்டையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கத்தினா சேரணுமா? பலாத்காரமான முறையிலே அங்கத்தினதான் சேர்க்கணும் இருக்கு. நான் அதுக்கு வரல. நான் 3வது வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைய காணும். அது இந்த மன்றத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க. நாங்க அதுக்கு வந்தேன். சரி, அது நாங்க ஜோக்கரை வச்சுக்கிட்டு சேர்ல கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்க இவரு வந்து பொண்டாட்டி பிள்ளை தேடுறாரு. இங்க வந்து போடுபாரு. யாரோ நல்லவனுடைய பெயரிலே மன்றம்
உள்ள சீட்டாட்டம் சிகரெட் சோம்பேறி பசங்க. சாம்பார் போடுங்க. தினம் இந்த சாம்பாரே மிளகா பொடி. அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாலே செல்லம்மாங்கிற அம்மாவும் 2 குழந்தைகளும் இந்த வீட்டுல இருந்துச்சு. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 15 வருஷமா? ஆமா. அப்படின்னு அந்த பொண்ணு உனக்கு என்னப்பா வேணும்? என் சம்சாரம் வேணுமா? 15 வருஷமா விட்டு விட்டு போய் இப்ப வந்து கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? என் மேல தப்பு இல்லம்மா. குடும்பம் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டது. சம்பாதிக்கலான்னு கடல் கடந்து போனேன். போன இடத்துல சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் சரியான பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க. எங்கேயாவது போய் ஜோசியம் பாருப்பா. அதுல உன்னுடைய ஹார்ட் லைன் இருக்க அது ரொம்ப ஷார்ட். அதனால தான் இந்த கண்டமா. ஆமா, உனக்கு கோர்ட்ல இருந்து ஃபைல் வரும். இல்ல ஹார்ட் ஃபெயில் ஆகும், அவ்வளவுதான். என்ன டெக்னிக்கல்? காக்கா ஜோசிங்க ரொம்ப கணக்கா நேக்கா சொல்லுங்க. காக்கா ஜோசியமா? மனுஷன்ல ஆரம்பிச்ச ஜோசியம் இன்னைக்கு காக்கான்னு விட்டுட்டீங்க. இந்தியன் கல்ச்சரை ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க? அதெல்லாம் நீங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்கல்ல. இது வெறும் கண்காட்சிக்குங்க. யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரேகைய பார்த்து சொல்லிடுறதுங்க. இது ஒரு பழைப்பு இல்ல. என்ன பண்றதுங்க, என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. நீ ஏன்டா முச்சந்தில லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன பண்றதுங்க, எல்லாம் டைம்னு அறிவை டயர்ட் ஆக்கிக்காதீங்கடா. என்ன பண்றதுன்னு கள்ளச்சாவியை போட்டு பூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்க போட்டுடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவன் கம்பி எண்ணெய் வச்சு போடுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன். இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்ச ஜோசியத்துல உட்கார்ந்தேன். இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு. மடையா மடையா சொன்னா ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ் உனக்கு சொல்லியிருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்க தெரியாதுல்ல? தெரியாது. நீங்கள் பின்னாலே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்காவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் வாகனண்டா அது. நாராயணா நாராயணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? என்னடா டேய், ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துடுவானுங்க. நீ இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய். சரிதா? எங்க 14 வருஷமா உன்னை காணும். என்ன அது இருக்கட்டும், என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? அவனுக்கு விஷயமே தெரியாதுல்ல. உங்க சம்சாரத்தை யானை மிதிச்சு கொண்டுடுச்சுல்ல. யானையா? குழந்தைங்க என்ன ஆச்சு? அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி ராட்சஸ் இருக்கணும். நான் இங்க வந்தேன். அங்கே அவனை கொண்டுட்டு தூக்குக்கு போயிருந்தாலும் போயிருப்பேன். எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு வேற மாதிரி வாழ தெரியாது. என்ன சென்ன பட்டணத்துல திண்ண தூங்கி எல்லாம் பொழைக்கிறப்ப உனக்கு என்ன அண்ணன் உடம்புல வலுவு இருக்கு. ரிக்ஷா இழுத்தா கூட 4 காசு சம்பாதிக்கலாம். என்னையாடா ரிக்ஷா இழுக்க சொல்ற? ஏன்னா அதனால என்ன? அதுதானே இப்ப தொழிலு. அண்ணே, ஜெயில இருந்த நம்ம ஆளுங்க கூட கௌரவமா இப்ப அதைத்தானே செய்யறாங்க. நான் கூட ராத்திரில ரிக்ஷா இழுக்கிறேன்னு. அது ஒரு நல்ல தொழில் தான். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கணும். அது ஒரு சுதந்திரமான தொழில் தான். இஷ்டம் என்றால் ரிக்ஷா பாடகை தரேன். ஐயா, ஒரு வாரமா உடம்பு சரியில்லையா.
அப்புறமா தரேன். அரே நம்ம பைசா கேட்கறேன், நம்ம பாடிய காட்டான். ஐயா உடம்பு சரியில்லை, சேர்த்து கொடுப்பாங்க போங்கய்யா. அச்சா நிம்பல் ஜாமீன் தர்றோம். ஜாமீன் கொடுத்துதான் ரிக்ஷா வைக்கிற தொழிலுக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் ஜாமீன் தர்றோம், நம்ம போறோம். இல்ல ரிக்ஷா இழுத்துட்டு போறோம். ரிக்ஷா இழுத்துன்னு போறியா? வரடே உட்கார, எழுத்தும் பையா. நம்மளுக்கு ரிக்ஷா ரிக்ஷா வர்றியா? அங்க போப்பா. கொண்டு போன தொழில மாத்திரம் நம்பல். நம்ம ரிக்ஷா முதலாளியா? ரிக்ஷா முதலாளி. ஐயா ஒரு வாரம் பொறுத்து வர்றோம், நீங்கள் பணம் தரோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ரிக்ஷா வாங்குறான். உனக்கு உடம்பு சரியில்லை, நீ நான் எடுத்துன்னு போறேன். ரிக்ஷா காலடியா வரியா? உனக்கு ஸ்பெஷல் ரிக்ஷா தான் வேணும். நம்ம ரிக்ஷா வருவாது. எத்தனை பவுண்டு நீ? நான் 300 பவுண்ட் இருக்கேன் ஐயா. ஆல் இண்டியா வெயிட் சாம்பியன் போல இருக்கு. வண்டி தாங்காதா? தாங்காது. இதெல்லாம் 150 பவுண்டு தான் தாங்கும். ஏரோப்ளான், லாரி, கார் இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் வெயிட் ஏத்தணும்னு சட்டம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சட்டம் இல்லை, அதனால நாங்களே சட்டம் போட்டுக்கிட்டோம். போ. பெரிய அகராதி போல இருக்க. போயான்னா அகராதி? நாங்க ஏன் அகராதி படிக்கணும்? நாங்க உலகத்தையே படிச்சவங்க. போய உன் வண்டி ஏறதை விட நான் நடந்தே போறேன். அப்பா அந்த நல்ல காரியத்தை செய்யப்பா. மேடு பள்ளமாவது சமமாவட்டும். யாரா முருங்காள்? நல்ல சவாட்டம். எங்க போகணும்? உட்கார். இது பதறாத. ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன், கோச்சுக்க மாட்டியா? என்ன வண்டி வைப்போங்க. எப்படி இருக்கு? என்னப்பா? நேத்தான் ஒருத்தன் வந்து வாங்கி போனான். ஐயா நான் வாங்குறேன்லப்பா, கொடுக்குறேன். என்ன கொடுத்தாரு? அடிப்பியா நீ? ஐயோ ஐயோ இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லப்பா, கோச்சுக்காத. அந்த பொம்பளைக்கு பணம் கடன் கொடுத்துருக்கேன், அவ கொடுக்காம 1 மாசமா நமக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா. அவன் எங்க போறாள்? நீ எங்க போற? போ சொல்ல எடுத்து போறேன். நான் எங்க போறேன்? எங்க போறேன்? எங்க போறேன்? அஜெண்டா ஹோட்டல் போகணும். அப்புறம் வந்து அப்புறம் இங்கே போனேன். ஒன்னே முக்கால்வா தரேன். 112 ஆயிடுச்சு. லூஸ் இல்லப்பா, என்னுடைய பிசினஸ் அப்படிப்பட்டது. என் மைண்டு சரியில்லை. இன்னைக்கு நான் எங்க ஏறுவேன் எங்க இறங்குவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த பொம்பளைய பிடிச்சு அவகிட்ட பணத்தை நான் வசூல் பண்ணி ஆகணும். அதனால 3 hours என்னோட நீ சுத்தம். உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும். பயப்படாத, பார்வைக்கு அப்படி வெயில் அடிக்கிறது கொஞ்சம் டாப். ஐயோ நீ உயரம் இடிக்கும். டாப் தான் தொப்பி போட்டுக்க. மொல்லா போகணும். மொல்லா எங்கேயா கவுத்துறாதப்பா. என்னடா விடாம 30 நாளா மழை பெய்யுது. இது வேற புயல் காத்து வேற. போடா கூவன் நதியில பாத்தியா தண்ணி சும்மா ஜும்முன்னு போகுது. அப்பா இந்த போர்வை இல்லைன்னா என் உடம்பு சரியில்லையா? சொத்து போடுவோம்டாப்பா. ஆமா, இந்த போர்வை யாருன்னா கொடுத்தாங்க? பென்னி கம்பெனி இல்ல, பென்னி கம்பெனி 10,000 போர்வை ஏழைங்களுக்காக போச்சுக்க கொடுத்தாங்கடா. பேப்பர்ல வரல என்ன? பணக்காரங்க செய்யற தர்மம் எல்லாம் பேப்பர்ல வருமாடா? யாராவது பொட்டலம் சோறு கொடுத்தாங்கன்னா பெருசா போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி போர்வை இல்லையா? நீ கார்பரேஷன்ல வந்து சாப்பாடு போட்டாங்க, அங்க சாப்பிட்டா போர்வை தந்திருப்பாங்க. நீ எங்க பொட்டலம் சோத்துக்கு போனியா? பிச்சைக்காரப்பல ரோட்ல போய் நின்னுக்கிட்டு பொட்டலம் சோறு வாங்குறீங்க. கார்பரேஷன்ல சாப்பிட்டா என்ன? ஒரு நாள் சாப்பிடல என்னதான் என்ன செத்து போடுவியா? மகாத்மா காந்தி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாருடா. இந்த புத்தி எல்லாம் எங்கடா வரப்போகுது உங்களுக்கு? பிச்சைக்கார புத்தி தான் வருது தவிர நல்ல புத்தியே வராது. அதோ கிராக்கி எக்மோர் வர பத்தி ஏறி இறங்குறதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறாப்பா. இந்த பாப்பா சாப்பாடு கொண்டாடுல வயிறு கிள்ளுது. பாப்பாவா என்ன பாப்பா பசி தாழ முடியல. நீ ஏன் பாப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்ன பண்றது? நான் கோட்டை விட்டு புறப்படும் போது எவனோ கட்டையில வரவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர்றாங்க. இந்த பட்டணத்துல இது ஒரு பெரிய கூட்டம். பொம்பளைங்க போனா பின்னால போறது ஒரு பேஷன் ஆக்கிட்டாங்க. நீ இனிமே சோத்துக்குடைய கொண்டாடும் போதே இதுல உன்னை சொருவிக்கிட்டு வா. என்னது? வெஞ்சாமரம் இல்ல
அப்படிதான் வரணும். நெருங்கலாம் பாரு, அப்போ ஒரு வீசு. அப்படியே ஒதுங்கும். வேற என்ன செய்யுது இந்த பசங்களை? எப்படி திருத்துறதுன்னு நினைக்கிறேன். சொட்டு போடு. ஒரு வாரமா துட்டே குடுக்கல. பாப்பா என்ன பாப்பா என்ன பாப்பா சொல்ற? மாடு மாதிரிதான் கஷ்டப்படுறேன். ரிக்ஷாவுக்கு தினமும் பட்டுட்டாங்கிறாங்க. அங்கங்க ஒரு வயலுக்கு உயிர் எடுத்து அதுக்கு வேற துட்ட கொடுங்க. இந்த 1 ரூபா வச்சுக்கோ. நேத்தோட கணக்கு தீர்த்துட்டேன். இன்னையில இருந்து கணக்கு வச்சுக்கோ. எடு சார், சீக்கிரம் எடு. எடு சார். என்ன இன்னைக்கு ஏதாவது கவுச்சி இருக்கா? ஐயோ, இன்னைக்கு அம்மாவா சண்டை. மாசத்துக்கு 4 நாள் சாஸ்திர நாளா வருது. சாப்பாட்டுல இடி விழுந்துடுது நமக்கு. நம்ம வேலைக்கெல்லாம் கவுச்சி இருந்தாதான் நல்லா இருக்கும். காய்கறி சாப்பாடு நம்ம ஜனங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஐயர் சாப்பாடு ஏதாவது இருக்கா? இருக்குண்ண. இருக்கா? ஜவான், ஐயர் சோறு போடு. இன்னைக்கு இன்பம் போட்டு சொல்றேன். ஐயர் சோறு நல்லா இருக்கும். காய்கறி பதார்த்தம் அவங்கதான் நல்லா சமைப்பாங்க. இன்னைக்கு ஐயர் சோத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஊத்து ஊத்து சாப்பாடா சாப்பாடா. போடு 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 பாப்பா. என்னண்ணே? பாபா பெருங்காய வடையா வருது. ஐயோ, அதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அப்படியா? சொறி பிடிக்கும்னு சொல்றாங்களே. இதை தின்னாவா சொறி பிடிக்கும்? கண்டதை தின்னாதான் சொறி பிடிக்கும். அதானே கேக்குறேன். அவனும் புரியாதவன் சொல்லி இருக்கிறான். சாப்பிடுறியா? அப்ப கேக்குறான் நேரம் காலம். ஏதோ ஆபீசருங்க தின்னட்டு மிச்சத்தை அனுப்புறாங்க. அதை நாம திங்கிறோம். அதுதான் நம்ம கஷ்டம் எப்பதான் கீழே போகுதோ. ஏன்னா தேராது. நேற்று பேச்சுல ஒரு தலைவர் பேசினாரு பாருங்க. எல்லாரும் சாவமா இருக்குங்கிறத பத்தி அடே அப்பா ரொம்ப பிரமாதமா பேசினாருண்ணா. வடமுட்டா பயமாக தலைவர் பேசும். உங்க ஏதா பர்மனன்ட் தலைவர் எல்லாம் 4 வருஷ தலைவர் தான் இருக்கான். இருக்கிறாங்க சில நல்ல தலைவர்கள். அவங்க சொல்றத எவன் கேட்கறான்? சமமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியாதுண்ணா. அதிகமா யாருகிட்ட இருக்கோ அவங்க வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. அததான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல. எவன் வரவேற்கிறான்? இங்க சமமா இருக்கணும்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதுண்ணா. இல்லாதவங்கிட்ட வாங்கி இருக்கிறவன் அடிச்சுவான் திங்களான். அதுதான். வேற என்ன? அவனுக்கு 2 உண்டை போடு பாப்பா. நம்ம தாண்டா சமமா இருக்கிறோம். வேற யாரு இருக்கா? இந்த சாம்பாருக்கு 2 கருவாடு துண்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாப்பா. பய அசந்து தூங்குறாம போல் இருக்குது. பாவம் உழைப்பாளி. ரங்கா ரங்கா, சவாரி பாரு. ராத்திரி சவாரிக்கு வர்றதில்ல, பகல் சவாரி செஞ்சு சாப்பிட்டா போதும். சரி சரி, அது போனா போகுது. வந்திருக்க யார் தெரியுதா? 207 போலீஸார். நானே தூக்க வெளியிலையா நினைச்சு பேசிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டேன் நானும். ஏதோ கதவு கட்டு பேசலாம் போட்டோம். கனவு கண்டி மோகினி ஒண்ணும் இருக்குதா? மோகினி நீ இருக்கிறியா? அதுக்கு தடை செய்யறதா செய்யுங்க சாமி. அடடு, அதுக்கு நான் தடை செய்யலப்பா. இந்தா போட்டோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு. நான் 9:30 மணிக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டேன் சாமி போலீஸ் ஸ்டேஷன்ல. அடடே, அது மாமூல் போல போட்டிருப்ப. அதை நான் சொல்லல. என் புஸ்தகத்துல ஒரு கையெழுத்து போடுன்ற. ஏன்னா நான் இங்க டியூட்டிக்கு வந்திருக்கனா இல்லையான்றதுக்காக வேண்டி ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்றேன். ஒண்ணு போடு. என் கையெழுத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதா? உன் காலண்டா. அதுக்கு என்ன கையெழுத்தான போட்டு குறி போட்டியா? சரி சரி போட்டு பட்டு உழைப்பாரு. வரட்டுமா? எடுத்து வந்துருப்பேன். என்னத்தான் இது முதல் எழுத்த சரியா இல்ல?
கோச்சுக்காதுப்பா, இதெல்லாம் பழக்கம். பழக்கத்தெல்லாம் மாத்திக்கோனியா? இந்த பாரு, ஒரு 5 ரூபா தர்றேன், போலாமா? எங்க? நம்மகிட்டே தெரியாத மாதிரி ஜோக் பண்றிய. அங்கதான் அங்கதான் கண்ணே, உன்னை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன் கண்ணு. தாப்ப கட்டுப்பா. தாப்ப கேட்டுறேன். சொல்றேன். போலாமா? 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 வயிற்று பழைப்புக்கு ஏதோ ரிக்ஷா எடுத்தா அங்க போவோமா இங்க போவோமா? என்னடா எழுந்து அடிக்காத விடவன. Stop! 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 207 பிகில் சத்தம் கேட்டா உடனே அந்த இடத்துல பிரேக் போட்டு நிறுத்தணும். ஒரு இன்ச்சில் வரக்கூடாது. என்ன ரிக்ஷால போய் பிரேக் போட முடியுமா? தம் பிடிச்சு தானே சாமி நிறுத்தணும். பிரேக் போட முடியாதவன் எதுக்குப்பா வண்டி எடுக்கிற? இரு இரு, கேச அப்புறம் கவனிப்போம். ரெண்டு பேரும் லேடா லேடியா 2 பேரும். எந்த ஊரு பாருங்க? இதே ஊர் தான். இதே ஊரா? இந்த கேஸ் இல்ல போட்டுருது. சரி சரி, உட்காருங்க உட்காரு. என்னங்க வேற ஒண்ணும் இல்ல, 2 இலை ஜோடிங்க ஊரை விட்டு கிளம்பிட்டுதான். அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அது விஷயமா தேடிக்கிட்டு வரேன். அந்த கேஸ் பெரிய ஹோட்டல்லயும் சினிமா தியேட்டர்லயும் போய் பாருங்க. பாவம் கல்யாணம் ஆகி இப்பதான் அனிமுல் புறப்படுறாங்க. அனிமுல்லா? அது எந்த ஊரா? தேன் நிலவுங்க. தேன் நிலம்? ஏண்டா இந்த வெயில் தேன் நிலவுல போறது? அப்படியே தேன் நிலவுக்கு போறவங்க கார்ல இல்லடா போகணும். ஆசை இருக்கிறவங்க கார்ல போவாங்க, இல்லாதவங்க நம்ம மாதிரி ஏழை வண்டியில தானே போறது. இவங்களுக்கு என்ன தேன் நிலவு? ஐயோ தாங்க முடியலையே கோவிந்தா. வேற ரொம்ப ட்ரபிள் பண்ணதடா. அந்த வாழவாடிக்கை குடகோபுரம் கட்டேரி இன்னைக்கு ஆண்டா நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். குதிரை பந்தயத்திலே கோடி கோடியாக குத்திக்கு வச்ச நீ இந்த கோமநாண்டியாக மாறி விட்டாயே எங்க அப்பா. நேற்று சத்திரத்திலே சோத்துக்கு தாளம் போட்ட பசங்கள் எல்லாம் இந்த மத்தியிலே ரத்த விரித்து தாரிக்கு சாப்பிடுகிறார்களே. எனக்கு பத்தியத்துக்கு கூட ஒரு வேளை கஞ்சி இல்லையடா. செத்தாலும் எனக்கு ஆள் இல்லையடா. கோவிந்தா என்ன ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒரே சத்தம் ஐயோ அப்பான்னு கத்துற? இல்ல கத்துறதா? இது வச்சனம் பேசுறேன். வச்சனமா? ஆமா. என்ன வச்சனம்? சினிமா வச்சனம். ஏண்டா என்ன சினிமா வச்சனம்? ஏண்டா நடு ரோட்ல பேசுறீங்க? அதாவது சினிமா வச்சனத்தை எடுத்து எங்க நாடகத்துல போட்டு இது பண்ணலாம். நாடகத்துல இருந்து திருடிதான் சினிமாவுக்கு கொண்டாந்துருக்காங்க. சினிமாவில இருக்கிறத எடுத்துமே நாடகத்துக்கு சேர்க்கிற சரக்கு இல்லாத பயல. என்ன நாடகம்? அதாவது கங்கையன் கணவன் பிறந்து வளர்ந்து தவறி திரிந்து செத்து சமாதி ஆகி ரயில்வே தண்டவாள மாதிரி நீளமா போதாடா. ஏடா நாடகத்துக்கு இவ்வளவு நீள பேர் கிடையாது. சினிமாவிலதான் நீளமா வைப்பானுங்க. ஆமா, அதுல என்ன வேஷம் உனக்கு? அதுல நான் தான் உள்ளன். உள்ளனா? உனக்கு என்ன தொழில்? காப்பி அடிக்கிறவன். பாவி, காப்பி அடிக்கிறேன்னு எவ்வளவு தைரியமா சொல்றான் இந்த பையன். செய்யற தொழில சொல்றதுல தவறு என்ன, பயம் என்ன இருக்கு? காப்பி அடிக்கிறது இப்ப தொழிலே ஆகி போச்சா? ஆமா, நான் சொல்லி கேப்பல. இப்ப வந்து நான் காப்பி மாஸ்டரா இருக்கேன். இவங்க எல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க. ஓய்வு நேரத்துல வந்து இப்படி ஒத்திக்கு நடத்திக்கிறோம். இப்ப எங்களுக்கு ரெஸ்ட். ரெஸ்ட் நேரத்துல கலையில வந்து காலை வைக்கிறீங்களா? ஆமா, கலை எல்லோருக்கும் சொந்தமாச்சே. பங்கு போட்டுக்கோங்கடா. யாரு உங்களை வேணான்னு? ஆனாடே இந்த காப்பி அடிக்கிற வேலை வேணாம். காப்பி அடிச்சு பேசுறதுனால அது ஒரிஜினல் ஆக்டருடைய பேர் தான்டா ஞாபகம் வருது. ஆமா, அதுல சந்தேகம் என்ன? மடையா இது? அந்த அர்த்தம் கூட தெரியலடா. உனக்கு பேர் வரணும்னா உனக்குன்னு ஒரு டைப் பண்ணி ஆக்ட் பண்ணு. அப்போ உனக்கு ஒரு நல்ல பேர் வரும், பெரிய ஆக்டர்னு வந்துடுவேன். காப்பி அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத, சொல்றத கேளு. கலையை மறந்தாலும் மறப்பனே தவிர இந்த காப்பி அடிக்கிற தொழிலை என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். வந்துட்டேன். ரிக்ஷா இங்கே நின்று வந்துடுறேன். கண்டா பிக்சர் முதல் தயாரிப்பு. எப்படி வாழ்வது? யார கேக்குறாங்க?
இல்ல போன வாரம் வேற சினிமா கம்பெனி போர்டு இருந்துச்சு, இப்ப வேற போர்டு இருக்க என்னன்னு கேட்டேன். அது அப்படித்தான் மாறு. உனக்கேயா போயா? ஏன்பா பட கம்பெனில எல்லாம் கூறுகால நிப்பாங்க, இங்க நம்ம நாட்டால நிக்கிறியே. படம் எடுக்கிறவங்க எல்லாம் என்ன போட உள்ள வைப்பாங்க, நடிகர் வீட்டுலதான் குறுக்கா வைப்பாங்க. யாரு விரைச்சிட்டு போறாரு? படம் எடுக்கிறவங்க. எடுக்கிறாரா? ஆமா, ப்ரொடியூசர் எடுக்க போறாரா? எடுத்துக்கிட்டு இருக்காரா? இப்பதான் ஸ்டார்ட். ஆமா, இந்த அம்மா உள்ள போறவங்களுக்கு என்ன விஷயம்? அவங்கதான் எங்க கம்பெனிக்கு எதிர்கால ஹீரோயினி, வெளியூர்ந்து வரவழைச்சிருக்கோம். வெளியூர்ல போய் ஆக்டர்களை பொறுக்கி இங்க கூட்டியாடுறீங்க. நல்ல அழகான உருப்படி தேவையில்லை, அது எங்க கம்பெனிக்கு தேவை. நான்லாம் வந்து அதை அடிக்க முடியுமா? நீயா மூஞ்சியும் மோர கட்டி, உனக்கே இது நல்ல வேலையாச்சே. யோ, எனக்கு இன்னும் 6 மாசம் சம்பளம் தரலையா? அதுவும் தவிர இங்க ஆக்ட் பண்ணோம்னா முத டிபாசிட் கட்டணும். சினிமா கம்பெனியா டிபாசிட் கட்டணும்? ஆமா, அப்படியே சில கம்பெனி இருக்குல்ல, அதுதான் இது. படம் எடுக்கிறாங்களா? படம். போ